ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே லஞ்சுக்கு நான்வெஜ் எதுவும் செய்யலையா, அதனால் மொட்டு வாங்கிட்டு வந்து வேக வச்சேன். அது கூட வந்து ரசம் வச்சு சாப்பாடு வச்சுட்டேன். காலையில் வச்ச சட்னியும் கொஞ்சம் இருந்துச்சு. எங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு. மாமாவும் ஹஸ்பண்டும் சீட்டுக்கு போகிறாங்க, அங்கே சாப்பிட்டுக்குவாங்க. நாங்களும் சாப்பிட்டு தீக்ஷித்தை செல்லின்னு தூங்க வச்சுட்டு சரி வீடெல்லாம் கூட்டி விடலான்ட்டு சீமார் எடுத்தேன். சீமாத்தில் வந்து பாதி வரைக்கும் இந்த டொயின் தான் சுற்றி கொடுத்துருந்தாங்க. அது நல்லா விலகி விலகி போயிடுச்சு இந்த டொயின் ஃபுல்லாக. இந்த சீமார் வந்து லேசாக குட்டி குட்டியாக இருக்குமா, ஒவ்வொரு சீமார் வந்து அந்த முனையில் வந்து குத்துற மாதிரி இருக்கும். அது அந்த கரெக்டாக கை பிடிக்கிற இடத்துலையே வந்து இந்த டொயினெல்லாம் விலகி மொசு பொசுன்னு இருந்துச்சு. தலை குளிச்சு நம்ம முடியலை எப்படி வரும் அந்த மாதிரி. அது நம்ம கை பிடிச்சி கூட்டும்போது நல்லா குத்துது. பாதி வரைக்கும் அந்த டொயின் தான் சுற்றி கொடுத்துட்டு அந்த டொயின் முடிகிற ஓரத்தில் ஒரு டேப்பை சுற்றி கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் டேப்பே சுற்றி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி அவங்க தான் சுற்றலாம், நம்மளாவது சுற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த டொயினியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் சுற்றுறது வந்து பேப்பர் டேப்பு. இதுலேயே குட்டி டேப்பாகவும் இருக்குது. அதுக்கு சுற்றினோன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதை கொஞ்சம் அகலமாக இருந்தனாட்டி சீக்கிரமாக சுற்ற முடியும். இது அகலமாக்கிறதுனால இன்னொன்று என்னன்னா, பாதியில் வந்து கிழிஞ்சிட்டு வந்துருச்சு, ஒரு சைடாக வந்துருச்சு. அப்புறம் அதையும் எடுத்து மறுபடியும் சுற்றிட்டு வந்தேன். அந்த நைஸாக்கிற டேப் சுற்றிருந்தோன்னா கை பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். இது பேப்பர் டேப்புங்கிறதுனால கொஞ்சம் பருபருன்னு இருந்துச்சு, கை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. வீடு கட்டுறப்ப இந்த டேப் வாங்கினேன். 2-3 நாள் ஓப்பன் பண்ணாமையே இருந்துச்சு. எதுக்கு இவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் இப்போ 2 டேப் காலியாகிடுச்சு. ஏதாவது வேணுன்னா இந்த டேப் தான் யூஸ் பண்ணுறது, நல்லாவும் இருக்குது. ஃபைனலாக சீமாத்துக்கு டேப் சுற்றிட்டேன். அவங்க அந்த ரெட் கலர் டேப் சுற்றி எடுத்துக்கிறாங்க பாருங்க, அது வரைக்கும் சுற்றிட்டேன். அவங்களே அது வரைக்கும் சுற்றி கொடுத்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். சரி நம்மளுக்கு ஒரு வேலை. இப்போ நல்லா இருக்குது பாருங்க. சீமாரி ரெடி ஆயாச்சு. எல்லாம் கூட்டி விட்டு காலையிலேயே வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிட்டேன். சாயம் போகிற துணிகளை எடுத்து வச்சுருந்தேன். சரி அதையே துவைச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு துவைச்சி கேட்டில் போட்டு தண்ணி வடி இருக்குது. மழை வர மாதிரியே இருக்குது. ஹஸ்பண்டும் மாமாவும் சீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க வரையிலே பார்சல் கொண்டு வந்தாங்க. என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாமா வாங்க. இதில் என்ன, சிக்கன் கிரேவி, 2 பார்சல் குழம்பு, இது பிரியாணி. பிரியாணி டேஸ்ட்டு பார்க்கலாமா? சூப்பராக தான் இருந்துச்சு. செலியனுக்கு 1 ரூபா வேண்டாம்.